ஓஜி வண்டியில் வந்தாலாம் கைதுக்கு இடியப்பம் இவன் தான் முதலாக வந்திருப்பேன் போல. அரே இந்த இடியப்பம் சொன்னது எவனோ சொன்னான்டா, நான் இல்லைடா. அது இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி எங்கன்ட்டேன், என் தலையில் விழுந்துருச்சு. இடியப்பம்ட்டேன், என் தலையில் விழுந்துருச்சு. நம்மளோட இது வந்து கப்ளிங் ஓசு டொங்காஸ், அதே உண்மை. இந்த நாடகம் வள்ளிதர்ம நாடகம். ஆனால் வள்ளிதர்ம நாடகத்தில் ஏன் நாடகத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் எல்லாமே கலந்துருக்கு. மற்ற நாடகங்கள் பூரா கதையை சார்ந்து போகும். இந்த வள்ளிதர்ம நாடகம்தான் அத்தனை கதைகளையும் உள்ள சேர்க்கலாம். ஏன்னா இது புராண நாடகம், தனி சிறப்பு உண்டு. கதை பாடல் மட்டும்தான் இருக்கும். இதில் சினிமா பாட்டு கட்டிப்பிடிலாம் பாடலாம். வர்ணம் மட்டும் பாடுவேன், கட்டப்பு வர்ணம் மட்டும்லாம் பாடுவேன். உண்மையிலே நாடகம் தெரியாமல் வந்த ஆளுகெல்லாம் கைதுங்க வைப்போம். அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறது நல்லது. தெரியாமல் வந்து என்ன பண்ண போகிற? இன்னும் கொஞ்ச நாளில் பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட் வந்துடும். என் அன்பு தம்பி தங்கைகள் எல்லாம் படித்து இந்தா இவன் ஒரு ஆள் போதும், எந்த ஊரில் எவனும் படிக்க மாட்டேன். ஆமாம், ஏன்டா அண்ணே தம்பி ஒன்று செய்கிறியா, ஒரு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிடுறியா, தியாகியா செத்துறேன், போட்டு பாடாப்படுத்துகிறேன். ஆனால் அந்த உலகத்திலே என் தமிழனுக்கு மிஞ்சி பாசம் வைப்பதில் உலகத்தில் யாருமே கிடையாது. பூரா தமிழ் பாசம் எல்லாத்தையும் இருக்கு. ஒவ்வொரு நாட்டில் உள்ள மனிதர்கள்லாம் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மனுஷங்க தான் நித்தனத்தையும் சாதிக்கிறேன். கணேஷ் போயில பூலிப்பூ தொங்காசு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஜாயிண்ட் ஓஸ் அவன் தான் ஊருக்கு பைப் லைன் ஓடுறவன். ஜாயிண்ட் ஓசுந்தேன். என் அன்பு தாய்மார்களை பூரா பாருங்கள், நமக்காக பசியை போக்கி ஆண்கள் என்ன தப்பு செஞ்சாலும் வெளியே சொல்லாமல் மனசை கல்லாக்கிட்டு பிள்ளைகளுக்காக நம்மளுக்காக வாழக்கூடிய ஜீவன் யாருன்னா பெண்களை தவிர யாருமே கிடையாது. கைதட்டு. இந்த தம்பி சத்தியமாக சொல்கிறேன், இப்போ பாருவேன் என்ன நிலைமைக்கு ஆகிறேன் மட்டும் பாரு. மசத்தை புடுங்கின மயிர் மைனே, டேய் நீ பேசாமறான். அல்ல விழா கமிட்டி தம்பி அண்ணன் சொன்னா கேட்பேலப்பா, அமைதியாரு. பொழுதன்னைக்கு இடியப்பம் சொன்னா உள்ள கூட லேடிஸ் இருக்கு போறியா? டான்ஸ் புள்ள முகரை பார்த்துட்டு வரியா? உள்ள இருந்தா உள்ள ஒருத்தி இருக்கேன் பப்ளு காலி, பப்ளு மடு இந்த தண்டி இருக்கு காலி. அவன்லாம் ஜர்ஜி மாடா இருந்தா 8 டீ கடைக்கு பால் ஊத்தலாம். ஆனா பப்புலா இருக்கட்டும், ஆனந்தா இருக்கட்டும், மற்ற கலைஞராக இருக்கட்டும், இதில் யாருமே பெரிய ஆள் கிடையாது. திறமைக்குத்தான் பரிசு. என்னைய பொறுத்தளவு கஷ்டப்படக்கூடிய நாடக கலைஞரை மட்டும்தான் வளர்த்து விடுவேன். நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்னா அங்கே நான் அன்னைக்கு கஷ்டப்படும் போது என்னை வளர்த்து விட யாருமே வரல. எங்கள் வாத்தியாரை தவிர எனக்கு ஆதரவு கிடையாது, என் சாமியை தவிர துணை கிடையாது. இன்னைக்கு எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் ஆத்தாப்பேன், நீங்கள் எல்லாருமே நீங்கள் போட்ட அந்த ஒரு திருநீர் தான் இன்னைக்கு இவ்வளவு உயரத்தில் வந்து ஒரு கோமாளி அணிக்கிறேன். எம்கேஆர் நீ இருப்ப. ஏலே தம்பி இப்படித்தாண்ட ஒரு ஊரில் சொன்னாங்க, அண்ணே வந்தவொடனே உனக்கு என்ன வேணும்ட்டேன், டீன்ட்டேன், டீ கடையே கொண்டு வந்துட்டேன், வாழைப்பழம் மட்டும் வாழைப்பழம் தாரா கொண்டு வரேன், என்ன வேணாம் செய்கிறேன். ஒரு 10 பேர் இலவட்ட ஒன்னே மாதிரி தான்டா. காலையில் பார்த்தா நம்ம வந்த காரு 15 அதே பையில கூப்பிட்றேன், இன்னும் நீ போலையாடான்றேன். வேமா எடுத்துட்டு போங்கடா, கருது வண்டி வருதுடா, வயக்காட்டில் இறக்கணும், அந்த பாதையில் 15 கிடக்கிறேன்ட்டு. நடிகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடிக்கின்ற பொழுதுதான் இந்த உற்சாகமே தவிர, காலையில் அதே மாதிரி சொல்கிறேன். அதுக்காக நடிகனை பிடிச்சி தாங்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், எந்த கலையும் வாழ வைங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை கவனமாக பாருங்க. என்னை பொறுத்தல வரேன், உண்மைதானப்பு. அதே மாதிரி இந்த அவர் வந்தார், இவர் வந்து இதை செய்வார், அவர் வந்து அதை செய்வார்னு நினைக்காத. உன் குடும்பத்துக்கு நீ உழைச்சா தாயா சோறு, இல்லைன்னா கிடையாது. இந்த உலகத்தில் இந்தியா என்னைக்கு வல்லரசாகும்னு இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மேடையில். என்னைக்கு யார் ஏழை இல்லை, யார் அனாதை இல்லைன்னு இந்த நாட்டில் நடக்குதா, அன்னைக்கு தாண்டா இந்தியா வல்லரசாகும். அது வரைக்கும் கிடையாது. காசு இருக்கால் ஊனம் தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சுட்டா என் தாய் தகப்பெல்லாம் யார் ஒருவேளை சோத்துக்கு வயசானவங்களாம் நீ கையேந்துறாங்க. உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன்,
பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஏத்தாய் பொம்பளை ஆளுக்கு சொல்கிறேன், இப்போ மட்டும் நீங்கள் அப்படியே தேன்றாட்டு மாதிரி இருப்பீங்க. பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கிறாதிய. நீங்கள் எந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறீங்களோ அந்த வீட்டில் இருக்க மாமனையும் மாமியாரை மட்டும் மறந்துடாது. அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு தாய் தகப்பேன். அதே உண்மை. என் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருப்பேன் போலேடா, அதை சொல்லுன்னேன்றே. அப்போ பொண்டாட்டிட்டு அடி வாங்க தரும்பு இல்லாமல் இங்கே வந்துட்டேன். அறுபத்தவில்லையோ. இதில் ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பெற்ற தாயும் மனைவியும் சண்டை போட்டால் ரெண்டு பக்கம் யாரு பக்கம் நாயை இருக்குன்னு கூப்பிட்டு வச்சு நடு வீட்டில் வச்சு பேச முடியாண்டா நல்ல வாயில் வந்துடும். பேச முடியலன்னா முண்டை தொண்டையில் கட்டியோ. இவன் போட்டு வர்றதே சரக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க எப்படி சண்டை வரும்னு. நிறைய போதில் புரிஞ்சங்காரன் அங்கேருந்து வருவேன், வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போதே பொண்டாட்டி அப்படி நீலி கண்ணீர் வடிக்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் பாட்டுக்கு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்கள் ஆத்தா என்னைய 16 தேவடியாக இருக்கு. நான் தேவடியாக போனதை நோத்தா விளக்கு பிடிச்சி பார்த்தாலா, இவன் போட்ட சரகுக்கு அப்படி நெஞ்சுக்கு தூக்கி கட்டுவேன். சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். சட்டி ஓட்டவுடனே மயம் கீழே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறவே அண்ணாந்து பார்த்துட்டு, என்னப்பா ரிமோட் இங்கே வச்சுருக்காரு. அவங்க அப்பா சொல்ல, ரிமோட் இல்லைப்பா ஏன் பெட்டு, அது சாம்சங் பேட்டு. உடனே போனவன யாரை தூக்கி போட்டு அடிப்பேன், பெத்த தாய். பெத்த தாயை எந்த ஒரு மகன் அடிக்கிறானோ அவனுக்கு நல்ல சாவே வராது. இதே உலகத்தில் தாய் இல்லாம நல்ல தாய் தகப்பன் கிடைக்காவிட்டால் உலக நாடுகளை பயமறுத்தினானே ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிடைத்திருக்க மாட்டார். கேப்டன் விஜயகாந்த் ஐயா கிடைத்திருக்க மாட்டார். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் யாரை பத்தியுமே கேட்டு நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு உத்தமரை மட்டும் கேட்டேன். அங்கே எல்லாருமே சொன்னாங்க, வாரி வாரி கொடுத்த வள்ளல் என்று சொன்னாங்க. இங்கே இருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பிகள் 10 பேத்துக்கு ஒரு நாளைக்கு நீ சோறு வர்றியா, நீதாயா நான் வணங்குற 18ஆம் படியா சாமி, நீதாயா. இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நிரந்தரமே கிடையாது. இந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் நிரந்தரம்னு சொல்றீங்களா? அப்போ என் தம்பிகளை கூட ஒன்று சொல்கிறேன், இந்த இருக்காக வாரு பெரியவங்க சேரில் உட்காந்துருக்காங்களப்பா, அவங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லைடா. அவங்க நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாரிசுகளை உருவாக்கி வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. அன்றைய காலத்தில் பெரியவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் கருப்புச்சாமி இங்கே வாடா, பொண்டாட்டியோட சண்டை விடுவேன், ஒழுக்கமாக இருக்கணும்டா. சரிங்கய்யா, ஐயா சொல்லிட்டாரு, உன்னை அடிக்க மாட்டேன்டி வைக்க மாட்டேன்னு வாழ்ந்தாங்க. இப்போ அதே பெரியாளை போய் சொல்ல சொல்லு, அடே ராகுல், உடனே அவன் என்ன உன் பொண்டாட்டி நேற்று அடிச்சாமல, ஆமாம் உனக்கு என்ன வேலை, என் பொண்டாட்டி நீ தொடராக இருக்கான்னு கேட்பேன். அந்த பெரிய மனுஷன் அதோட நான் சாக வேண்டியேன். ஆனால் பெரியவர்கள் பெரியவராக இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு சில பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறுனால் ஒட்டுமொத்த பெரியவர்களும் குற்றவாளி ஆகிறார்கள். பெரியாரோட தான் சேருவேன் போல, தண்ணி அடிக்க இருக்குவேன். எதுல சேர்றாங்க? 10 பேர் இளவட்ட ஒரு இடத்துல தண்ணி அடிச்சானா பெரியாள் பார்த்து விட்டு ஒதுங்கி போனா இன்னைக்கு மரியாதை. எங்க ஒதுங்கி போற நீனா? ஒதுங்கி போக மாட்டேல்ல. 10 பேர் குடிச்சுட்டு இருப்பாங்க, அந்த பெரியாள் போய் ஏய் எனக்கு 2 ஊத்துங்கடா, அவங்க போங்க வரியப்பா, எச்சி வரியப்பான். என்ன எச்சி ஓத்தா, நான் குடிச்ச எச்சி பாலை குடிச்சிருந்தா ஊத்துறான். சரின்னு கட்டிங்க குடிச்சு விட்டு அந்த பெரியாளவே 2 அறை விடுவாங்க. போடா சத்து சத்துன்னு அடிச்சு போடா, இதாண்டா வழின்னுவாங்க. இவர் பெரியவர் அழுதுகிட்டே போவார் அவங்க அம்மாட்ட, ஓ மயன் தண்ணி அடிச்சு போறேன், 4 பேர் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வெதர்லேயே மிதிக்கிறேன், அதில் பின்னாடி குண்டியை கடிச்சவன் எவன் மயன். ஏன் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்தினுடைய எதிர்காலமும் ஒவ்வொரு கிராமத்தினுடைய வளர்ச்சியும் யாரு கையில் இருக்குன்னா பெரியவங்களுக்கு அப்புறம் என் அன்பு தம்பி இளைஞர் கையில் தான் இருக்கு. வாட்ஸ்அப் தளம் ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன பண்ற, அதுல பிட்டுப்பட லிங்கில் அனுப்பி விடுறேன், சிச்சுக்கங்க மயிரை புடிங்கிட்டு. அதை செய்யக்கூடாது. ஒவ்வொரு இளைஞரும் வாட்ஸ்அப் தளம் ஒன்று ஆரம்பித்து அதிலே
மாதம் 50 ரூபா 100 ரூபா சந்தா மாதிரி போட்டு அந்த கிராமத்தில் எந்த குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கோ அதற்கு நீ உதவி செய்தாலே போதும். நீ பிறந்த பிறவிக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அன்புறம். இப்போ நான் பேச தான் கை தட்டுவேன். நாளைக்கு போய் சொல்லுவாங்க, அவன் என்னடா நம்மளை 50 ரூபா சேர்க்க சொல்றியா, போட்டு அறுக்கிறான்டா கண்டாளிமே. ஏன் என்னைய திட்டுவர்கள் தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து. நான் கவலைப்பட மாட்டேன். விமர்சனங்களோ உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், ஒரு ஊரே ஒரு குடும்பத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம். நீ திரும்பி பார்த்தேன்னா தோத்துருவேன். உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் தம்பி, நல்ல சட்டை ஓட்டாலும் பேசுவாங்க. அதே மாதிரி என் தம்பியெல்லாம் சொல்கிறேன், எந்த பொருள் எடுத்தாலும் போய் எவன்கிட்ட காமிக்காது. ஐஃபோனை எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை போய் காமிப்பேன், பார்த்தியா ஐஃபோனு 1.7 லட்சம். உடனே காமிச்சுமே சொல்லுவேன், இந்த ஃபோனு நல்லா இருக்குமுனே, நல்லா பேசும், ஆனால் கேங்கே ஆகாதுன்னே, சார்ஜ் நல்லா நிற்குன்னு சொல்லவே மாட்டேன். பிடிக்காதவன் சொல்லியான் பாரு, அவன் வச்சிருக்கிறது 13,000 செல்லு. அவன்கிட்ட போய் 1.7 லட்ச ரூபா செல்லை காட்டினா அவன் என்ன தெரியுமா சொல்லுவேன், இது 2 நாளில் புகஞ்சிருமுனே, தீ பிடிச்சிரும், சார்ஜ் போடும்போது வீடியே எரிய முடிவேன். அப்போ அந்த செல்லை தலையில் தூக்கி கீழே ஓட வேண்டியதான். இந்த உலகத்திலே நல்லது சொல்வதற்கும் நல்லது செய்வதற்கும் யாரும் இல்லை, கெட்டது செய்வதற்கு மட்டுமே நிறைய அலைகிறார்கள். உன்னைய நீயே சுதாரித்து பிழைத்துக்கொள் என் தமிழா. அதனால ஒரு சாங்கு பாடுவோம். நன்றி. தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேச புகழ் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு, அவர் படுத்திருக்காரு என் பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா ஏதன் பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு, அவர் படுத்திருக்காரு பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம் ஐயா. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பின்மீது வானத்தில கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். வானத்திலே கலையேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமராம் தங்க கலாம். ஏதன் பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலக நாடுகள் மறந்தாலும் இந்த உலகம் உள்ளவரை என் தமிழர்கள் மட்டும் ஏவுகணை நாயகனை நான் வணங்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை என் தமிழர்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டார்கள். வாழ்க வாழ்க அப்துல் கலாம் ஐயா புகழ்.